வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தெலுங்கு படமான படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்தே அனாதையா வளர்ற ஹீரோவுக்கு லெட்டர் படிக்கிறதுல ஒரு ஆர்வம் வந்துருது. அது ஏன் அப்படின்னா, அந்த லெட்டர அவங்க அம்மாவே எழுதுறதா அவரு ஃபீல் பண்ணிக்கிறாரு. அது மத்தவங்க லெட்டரையுமே அவங்களுக்கே தெரியாம படிக்கிற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. ஹீரோ வளர்ந்ததுமே ஒரு ஊருக்கு போஸ்ட்மேனா போறாரு. அந்த ஊர்ல பெண்கள் எல்லாமே நைட்ல மர்மமான முறையில கடத்தப்படுறாங்க. அந்த பெண்கள யார் கடத்துறது? அதுக்கு பின்னாடி இருக்க மர்மமான காரணம் என்ன? ஹீரோ மத்தவங்க லெட்டர படிக்கிறதுல உண்டாகுற பிரச்சனைகள்லாம் என்ன? அதனால அவருக்கே உண்டாகுற பிரச்சனை என்ன? அவர் சந்திக்க போற விளைவுகள்லாம் என்ன? அப்படிங்கிறது தான் படத்தோட கதைக்களமே. ஹீரோ கிரண் அபாவரம் தான் படம் முழுக்கவே நிறைஞ்சிருக்காரு. அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாவும் இருக்கு. அவரும் முடிஞ்ச அளவுக்கு தன்னோட பெஸ்ட்ட குடுக்க முயற்சி செஞ்சிருக்காரு. குறிப்பா ஆக்ஷன் சீன்ஸ்ல நல்லாவே நடிச்சிருக்காரு. ஹீரோயின் அழகா இருக்காங்க. ஆனா படத்துல அவங்களுக்கு பெருசா எந்த வேலையுமே இல்ல. மத்தவங்க எல்லாருமே அவங்கவங்களுக்கு குடுத்த வேலைய செஞ்சுட்டு போயிருக்காங்க. இந்த படத்துல ரெட்டின் கிங்ஸ்லி இருப்பாரு அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அவருமே குடுத்த வேலைய நல்லா செஞ்சுட்டு போயிருக்காரு. ஆனா, அவருக்கான தமிழ் டப்பிங் மட்டும் சுத்தமா செட்டே ஆகல. படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸா நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம ஊர் சாம் சிஎஸோட பேக்கிரவுண்ட் மியூசிக் தான். ஏன்னா, காட்சிகளுக்கு ரொம்ப வலு சேர்க்கிறதா இருக்கட்டும், அந்த காட்சிகள அடுத்துக்கு அடுத்து நகர்த்துறதா இருக்கட்டும், அது எல்லாமே அவரோட பிஜிஎம் தான் வேலை செஞ்சிருக்கு. கேமரா ஒர்க்குமே கிராமத்துக்கு ஒரு டோனு, ஹீரோவ கடத்தி வச்சிருக்க ரூம்க்கு ஒரு டோனு வித்தியாசப்படுத்தி காட்டுனதுல நல்லாவே இருந்தது. வழக்கமான ஒரு பழிவாங்குற கதையில, திரைக்கதைய நான் லீனியர் பாணியில வச்சு, அதுலயும் டைம் டிராவல் கலந்து குடுத்ததுல வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காரு இயக்குனர். படம் ஆரம்பிச்சு நகர நகர, அடுத்தடுத்து வர்ற ட்விஸ்ட் ஒண்ணொண்ணுமே நம்மள "அட!" அப்படிங்கிற மாரி யோசிக்க வச்சு, படத்த பார்க்க வச்சிருது. குறிப்பா இன்டர்வல் சீன்லயும், கிளைமாக்ஸ்லயும் அவர் வச்சிருக்க ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. கதையில வர்ற ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே கனெக்ட் பண்ணி கிளைமாக்ஸ்ல கொண்டு வந்து சேர்த்த விதமுமே சூப்பரா இருந்தது. குறிப்பா அந்த லாலா யாருங்கிறத ரிவீல் பண்ற கேரக்டரா இருக்கட்டும், அந்த வில்லன்கள் யாருங்கிறத ரிவீல் பண்ற காட்சிகளா இருக்கட்டும், அது 2மே சூப்பரா இருந்தது. படத்துல நெகட்டிவ்னு பார்த்தா, படத்தோட திரைக்கதை கொஞ்சம் மெதுவா நகர்ற மாரி இருக்கும். குறிப்பா ஸ்லோ மோஷன் சீன்ஸ் வந்து நெறைய இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் குறைச்சிருந்தாலே, படத்தோட நீளம் குறைஞ்ச மாரி இருந்திருக்கும். அதே மாரி ஹீரோவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் குடுத்து எழுதின திரைக்கதையில மத்தவங்களுக்கும் முக்கியத்துவம் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் படம் வலுவாவே இருந்திருக்கும். எமோஷனல் சீன்ஸுமே கொஞ்சம் அழுத்தமே இல்லாத மாரி இருந்துச்சு. கிளைமாக்ஸ் வந்து சிலருக்கு குழப்பமா இருக்கலாம். ஆனா, அதையும் யோசிச்சு பார்த்தா, கர்மா அப்படிங்கிறது கீழ கொண்டு வந்து சேர்த்தது சூப்பரா இருந்துச்சு. வழக்கமான பழிவாங்குற ஒரு கதைய, திரைக்கதை வித்தியாசமா குடுத்தா எல்லாருமே ரசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய உதாரணம். தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு இது ஒரு சரியான படம். கண்டிப்பா பார்க்கலாம் மகளே. இந்த வார வீக்கெண்டுக்கு உங்களுக்கு ஏத்த சரியான படம் இதுதான்.